சிவா பரமேஸ்வரன் சார். சார் உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். எந்த ஒரு முடிவையுமே தொடங்குவதற்கு சுதந்திரம் இருக்குது அந்த இரு அரசியல் கட்சிகளுக்குமே. ஆனால் எங்கேருந்து திமுக இப்படியான ஒரு புள்ளியை நகர்த்துறாங்க? ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறும்போது அவர்களை இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய திமுக அவர்கள் மீது ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து தொடங்குகிறார்கள். ஒரு கட்டத்தில் இந்த விமர்சனம் தேவையற்றது அப்படின்னு உணரக்கூடிய ஸ்டாலின் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வைக்கிறார். என்ன சொல்ல வராங்க விசிகாவோ அல்லது திமுகவோ இந்த விவகாரத்தில்? இல்லை, அவங்களுக்கு தங்களுக்கு ஆட்சி போனதில் இருக்கக்கூடிய வருத்தத்தை விட இவ்வளவு காலம் கூடவே இருந்தவர்கள் எதிரணிக்கு சென்று விட்டார்கள் என்கின்ற அந்த ஒரு கோபத்தை அவர்களால் இன்னும் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. கட்சி அனைவரும் கட்சி தொடங்குவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக தானே. இது யாராக இருந்தாலும் சரி, இடதுசாரிகளாக இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், யாராக இருந்தாலும் ஒரு கட்சி தொடங்குவதனுடைய நோக்கமே தங்களுடைய கொள்கை ரீதியான சில முன்னெடுப்புகளை செய்து அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதுதான். ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் ஆசைப்படுவதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அவர்களும் அரசியல் களத்தில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்றார்கள். அப்போ என்ன கேள்வி எழுது அப்படின்னா, இவ்வளவு நாள் தங்களுடன் கூட இருந்தார்கள் அப்படின்னா மேலும் அவர்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு மரியாதை செய்திருந்தீர்கள் என்பதை எல்லா கட்சிக்காரரும் அவர்கள் உட்பட சிந்தித்து பார்ப்பார்கள் இல்லையா? உழைப்பதற்கு நாங்கள் வேண்டும், ஆனால் பங்கு என்று வரும்போது எங்களிடம் எதுவும் கேட்கக்கூடாது என்று சொல்லும்போது அது யாராக இருந்தாலும் அவர்கள் மன உறுத்தலை ஏற்படுத்தத்தானே செய்யும். அது இடதுசாரிகளாக இருக்கலாம். என திமுக மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள், கூட்டணி உண்டு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று சொல்லும்போது அவர்களும் அது யாராக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளாக இருக்கலாம், இடதுசாரிகளாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், யார் வேண்டுமானால் அவர்களுக்கும் கட்சியை வளர்க்க வேண்டும், கட்சி வளர வேண்டும். கட்சி வளர வேண்டும் என்றால் ஆட்சியில் ஒரு பங்கு இருக்க வேண்டும். ஆட்சியில் ஒரு பங்கு இருந்தால் அதற்கான வளங்கள் கிடைக்கும். வளங்கள் இருந்தால் கட்சி வளரும். கட்சி இருந்தால் தாங்களும் பதவிக்கு வரணும். இதுதான் அந்த ஒரு சைக்கிள் ஆஃப் தாட். அதை விட்டுட்டு ஆனால் இன்னைக்கு காலையில் அந்த கட்சியினுடைய திமுகவினுடைய மிக மூத்த உறுப்பினரும் துணை பொதுச் செயலாளரும் இருக்கக்கூடிய ஆர் ராசா அவர்கள் அந்த போட்ட பதிவு எந்த வகையிலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப கருத்துக்கள் மிக மோசமான கருத்துக்கள், பயன்படுத்திய வார்த்தைகள் மிகவும் ஆபாசகரமானவை. அதுக்கு ஒரே வார்த்தையில் நாங்கள் மிகவும் வருந்துகிறோம், விடுதலை சிறுத்தைகளோட நிலைப்பாடு எங்களுக்கு வேதனை அளிக்கிறது, இது அவர்கள் முடிவு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கௌரவமா இருந்திருக்கு. அதே அவர் எடுத்துக்காட்டிய உதாரணம் மிக தவறான உதாரணம். ஆக்சுவலா அந்த பாடல் அல்லது அந்த செய்யுள் எங்க வருது? நன்னூல்ல வருது. நன்னூல்ல அதை முழுமையாக போய் வாசித்தாரா, அதற்கான விளக்கத்தை அவர் படித்தாரா, அல்லது எழுதி கொடுத்ததை அவர் அப்படியே போட்டாராங்கிறது தெரியல. அதெல்லாத்தையும் விட திருமணம் ஒருவருடன் செய்து கொள்வது, குடும்பம் நடத்துவது இன்னொருத்தருடன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது விடுதலை சிறுத்தைகளை மிக மிக சிறுமைப்படுத்துவது போல் இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப தவறானது. அதை சாயங்காலம் திமுகவினுடைய தலைவர் அல்லது மதிய நேரத்தில் அதை கண்டிக்கிறேங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தாம கட்சி உறுப்பினர்கள், தொண்டர்கள் இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆட்சியில் இருப்பது, மற்ற கட்சிக்கு செல்வது, கூட்டணிக்கு செல்வதில் அந்தந்த கட்சியினுடைய விருப்பம் என்கிற மேலோட்டமாக சொல்லி இருக்கிறாரே ஒழிய வெளிப்படையாக எங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் கூறியது மிகவும் தவறு. இவ்வளவு காலம் தவறு, நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று அவர் சொல்லி இருந்தாரே என்றால் அந்த கட்சியும் தலைவர் மீதான ஒரு மரியாதை கூடியிருக்கும். ஆனால் இது என்னன்னா, ஏன் அவர்கள் ஆட்சியில் சென்று விட்டார்கள் என்பது நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அவர்கள் மிக தெளிவாக தவைக்காவில் இருந்து ஆதரவு கேட்டார்கள், கட்சி கூறி முடிவெடுக்கும் என்று சொன்னார்கள். இது எல்லாம் திமுகவுக்கு தெரியாதது கிடையாது. ஒரு கட்டத்தில் திருமாவளவன் தோழர் அவர்கள் சொல்லிட்டே இருக்கார், நாங்கள் திமுக தலைமையுடன் பேசினோம், நீங்கள் ஆட்சியில் பங்கு பெறுவதால் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அப்ப இது என்ன வரப்போகிறது, அடுத்து என்னங்கிறது இன்றைக்கு நேரத்துக்கு 10 மணிக்கு முடிவு செய்து 11 மணிக்கு அரசியல் போய் இணையல். இது கிட்டத்தட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அப்பொழுது அந்த ஆட்சியில் மற்றவர்கள் சென்று அமர்வதை இவர்கள் இன்னும் தாங்கிக் கொள்ளவில்லை. அந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது. இப்போ திமுக தொடக்கத்தில் இருந்தோ அல்லது தேர்தலுக்கு முன்பாகவோ, தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நாங்க ஆட்சியில பங்கு கொடுக்கிறோம் எந்த இடத்துலையும் சொல்லப்படவில்லை. அப்போ திமுகவோட ஸ்டாண்டு விசிகாவுக்கு முன்பே தெரியும். தேர்தலுக்கு முன்பே தாவேக்காவுக்கு செல்லாத விசிகா ஏன் தேர்தலுக்கு பிறகு தாவேக்கா வெற்றி பெற்ற உடனே திமுகவில் இருந்து பிரிந்து அந்த ஆதரவை கொடுக்கணும்ன்றதான் ஒரு கேள்வி. இது விசிகாவுக்கு தெரிந்த ஒரு நிலைப்பாடு தானே? இல்ல, ரெண்டு விஷயம் இருக்கு. இல்ல, முதல் என்ன அப்படின்னா, திமுக ஒரு நாளும் ஆட்சியில் பங்கு இல்லைங்கிறது இன்னைக்கு ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. அதனால அது ஒன்று அவங்க நிலைப்பாட்டை திருப்பி சொல்லிட்டு வராங்களே ஒழிய ஒரு நாளும் அவங்க 96 இருந்த போது கூட மைனாரிட்டி கவர்மெண்ட், 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்களே ஒழிய அப்போ கூட அவங்க ஆட்சியில் இடம் கொடுக்கல. அது விசிகாக்கு நல்லாவே தெரியும். ரெண்டாவது காரணம், ஏன் தேர்தலுக்கு முன்னாலேயே போனோம் என்றால், எந்த பெரிய கட்சிகள் எல்லாருமே அந்த தேர்தல் கணிப்புகள், தேர்தலுக்கு முந்தைய கணிப்புகள், தேர்தலுக்கு பின்னான கணிப்பீடுகள் செய்தவர்கள் அனைவருமே தாவேகா பெரிய கட்சியாக உருவெடுத்து மக்களுடைய பெரும்பான்மையான ஏகோபித்த ஆதரவுடன் ஆட்சிக்கு வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை, நினைக்கவில்லை.
அப்ப என்ன நினைச்சிருக்கலாம்னா விடுதலை சிறுத்தைகள் உட்பட இது எங்க மீண்டும் இருக்கக்கூடிய அறிகுறிகள் சமிகைகள் பிரகாரம் திமுக தான் ஆட்சிக்கு வரும். அப்படி ஆட்சிக்கு வந்தால் இந்த கூட்டணியிலே நீடிப்பது நலம் என்கின்ற ஒரு எண்ணப்போக்காக இருந்திருக்கலாமே ஒழிய இவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. அப்படி எதிர்பார்த்திருந்தால் திருமாவளவன் அவர் கட்சியிலே வேறு மாதிரி முடிவு எடுத்துறாங்க. இந்த முடிவு, இந்த தேர்தல் முடிவே வந்து எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படித்தான் இருந்ததே ஒழிய இந்த விஷயத்தில் போய் விடுதலை சிறுத்தைகளை வந்து குற்றம் சொல்வதோ அல்லது அவர்கள் மீது வந்து குறை காணுவதோ நியாயமாக இருக்கும். திமுகவுடைய கோபம் நியாயமானதானே? தேர்தலுக்கு முன்பு எங்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டு எங்களிடம் இருந்தா 2 இடங்களை நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க. விசிகாவுடைய வாக்குகளை தாண்டி திமுகவுடைய வாக்குகளும் அவருடைய வெற்றியில பிரதிபலிக்கிறது. ஆனா தேர்தலுக்கு பிறகு எங்களுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்ட பிறகு நீங்க எப்படி போய் தாவைக்காவை கொடுப்பீங்க? இது முன்பே உங்களுடைய ஒரு முடிவாக எழுத்துப்பூர்வமான உடன்பாடுல நியாயமான கோபம் தானே. அப்ப திமுக இதே கேள்வி, விடுதலை சிறுத்தைகள் தரப்பு இதே கேள்வி கேட்கலாம்ல. கூட்டணி என்று வரும்பொழுது கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒருவர் மற்றவருடைய தேர்தலுக்கு உதவுவது, பிரச்சாரம் செய்வது, இவர்களுடைய வாக்குகள் அவர்களுக்கு வந்து ஓட்டு டிரான்ஸ்ஃபர்னு சொல்வோம் இல்லையா, டிஎம்கே ஓட்டு காங்கிரஸுக்கு போது காங்கிரஸ் ஓட்டு டிஎம்கே வரும், இதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடியதுதான். ஆனால் தேர்தலுக்கு முன்னால் என்ன அதிகாரப்பூர்வமா இந்த பவர் ஆஃப் அட்டார்னி எழுத்து மூலமான உத்தரவா, தேர்தலில் வெற்றி பெற்றாலும் இல்லை என்றாலும் நீங்கள் இறுதி வரை எங்களோட இருக்க வேண்டும் அப்படி பார்த்தா அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி தான். விடுதலை சிறுத்தைகள் என்பது தனியான ஒரு தனி கொள்கையை கொண்ட ஒரு அரசியல் கட்சி. அவர்கள் வந்து ஒரு கூட்டணியில் இருந்தார்கள். கூட்டணிக்கு பிறகு அரசியல் களத்தில் மாறுதல் ஏற்பட்டது, ஆட்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. மறுபக்கம் ஆட்சியில் பங்கு இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஒரு வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்ளலாமே அப்படிங்கிற முடிவை விடுதலை சிறுத்தைகள் எடுத்ததுல என்ன பெருசா தவறு காண்ற முடியல. சரி சரி, இப்ப ஒரு பக்கம் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போல ஐயுஎம்எல் இவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அதே நேரத்துல சார் முன்பு சொன்னது போல இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேல இருந்து பிளவு ஏற்படக்கூடிய ஒரு 25 எம்எல்ஏக்களையும் தாவேகா ஒரு ஆல்டர்னேட்டா பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க இந்த அரசை கட்டமைப்பதுல. ஸோ விஜய் ஒரு முழு அரசியல்வாதியாக மாறிவிட்டார் அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா முன்பு நம்ம பேசும்போது கூட விஜயனுடைய கவர்ச்சி, விஜயனுடைய அலை தான் இந்த தேர்தலில் முழுவதுமாக அவங்களுடையக்கான ஒரு வெற்றியை உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அழுத்தம் திருத்தமாக. அப்போ விஜய் இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு அரசியல்வாதி அப்படின்ற தன்மையை முழுசாக அவர் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் அதை பொறுத்து தான் அமைய போகுது. அதனால இந்த கேள்வி. இல்லை, அவர் முழு அரசியல்வாதியாக மாறிவிட்டாரா, புரிந்து கொண்டு விட்டாரா என்பதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு குவிக் கிராஸ்பிங் இருக்குது. அதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அவரால் உடனடியாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். அது அவருக்கான அந்த சுய புரிதலா அல்லது கூட இருப்பவர்களிடம் இது அரசியல் நோக்கு நீக்கு பார்வை எல்லாம் இப்படித்தான் இருக்கும், இந்த பாதையில் பயணிப்பது பாதுகாப்பானது என்பதே யாராவது அவர்களுக்கு வந்து கட்சி ரீதியாகவோ அல்லது மற்ற ஆலோசகர் மூலியமாக சொன்னால் அதை ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொள்கிறார் என்பதாகத்தான் பார்க்க வேண்டியதாக. எந்த புள்ளியிலிருந்து பார்க்குறீங்க? நான் கேள்விப்பட்ட தகவல்கள் வரைக்கும் என்னன்னா, இந்த அதிமுக தரப்பிலிருந்து இந்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் போன்றவர்களை பிரிந்து சென்று ஆதரவு அளிக்கலாம்னு அந்த நிலைப்பாட்டை எடுத்து சட்டசபையில் ஆதரித்து வாக்களித்த போது கூட இப்பொழுது விஜய் நினைத்திருந்தால் சபாநாயகர் என்ன முடிவு எடுக்கிறார் என்பது வேற விஷயம், அது சரியா தவறா என்பது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போக அதை தீர்ப்பு வரத்துக்குள்ள இந்த சட்டசபையின் ஆயுள் காலமே முடிஞ்சிடும். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர் நினைத்திருந்தால் இந்த 2 பேராக நாம் போய் ஒருத்தராக கேட்டு அவங்களோட கெஞ்சி கூத்தாடி கொண்டு இருப்பதை விட இந்த 25 பேர் சாலிடா நம்ம பக்கம் இருக்காங்க, 108 + 25 133, எந்த பிரச்சனை இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் அவருக்கான கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஆலோசனையோ சட்ட ரீதியான ஆலோசனையோ அதை விட இப்படி சிறிய கட்சிகளுடைய ஆதரவை பெற்றுக்கொள்வது என்பது இருவருக்குமே வந்து ஒரு நலம் பயக்கக்கூடியதாக இருக்கும் என்று அவர் கருதி இருக்கக்கூடும். அதனால யாராவது நல்ல விஷயங்கள் அரசியல் தெளிவுக்காகவும் அரசியல் ஆட்சி அமைப்பது எப்படி, அரசியல் என்பது எப்படி, அரசியலுடைய நுழிவு சுழிவுகளை புரிந்து கொள்வதால் அவர் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை உள்வாங்கிக் கொள்கிறார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நடுவில் ஆரம்பத்தை சொல்றதுக்கு விட்டு போச்சு. என்னன்னா, இப்ப சமூக நீதியை நோக்கி இந்த போகிறார்கள் என்றாலும் கூட எனக்கு ஒரு சின்ன நெருடல் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் உள்ள வந்திருக்கின்றார்கள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உள்ள வந்திருக்கிறார்கள், ஆட்சி பொறுப்பில் அவர்களுக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்கிறார்கள் என்றாலும் கூட திருப்பி பார்க்கும் பொழுது ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு திருப்பி அந்த தலித் மக்களுடைய மேம்பாடு தொடர்பான அந்த ஒரு பொறுப்பு தான், அமைச்சு பொறுப்பு தான். ஏன் வந்து இப்போ வன்னியரசு போன்றவருக்கு இப்போ வந்து திருமாவளவன், அதாவது தலித் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அந்த சார்பில் அமைச்சரவையில் பங்கேற்று இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு போக்குவரத்து துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, கமர்ஷியல் டாக்ஸஸ், ரெவன்யூ போன்ற துறைகளை திருப்பி கொடுக்காம முன்ன திராவிட கட்சிகள் என்ன ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாங்களோ அதே ஃபார்முலா
திருப்பி திருப்பி இஸ்லாமியர்கள் சமூகத்துல வந்தாங்கன்னா ஒரு இளைஞர்கள் விளையாட்டுனால ரொம்ப ரொம்ப போச்சுன்னா வக்ஃபு வாரியம், வக்ஃபு போர்டு. இந்த பக்கம் வந்தாங்கன்னா சிறுபான்மை நலத்துறை அல்லது வந்து ஆதி திராவிடர் நலத்துறை. இதற்கு அப்பாற்பட்டு ஏன் இந்த சமூக நீதி வந்து பறந்து விரிவடைய மாட்டேன் என்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இன்னொன்னு என்னன்னா, ஏன் திரும்ப அந்த முடிவை வந்து அவர் இப்படி கூட புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த நபர்களிடம் குறிப்பிட்ட துறையை ஒப்படைக்கும் போது துறைக்கான விரிவாக்கம் இன்னும் ரொம்ப பரந்த அளவுல இருக்கும். அப்படி இல்லையா? அந்த ஒரு ஐடியா கூட விஜய்க்கு கொடுக்கப்படல. அப்படி இல்லையா? அப்படி வந்து ஒரு இது அப்படி பார்த்தா அப்ப வந்து ஃபைனான்ஸ் படிச்சவர் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா வரணும், அப்புறம் வந்து சயின்ஸ் படிச்சவர் தான் ஏஐ மினிஸ்டரா வரணும், இல்ல வந்து சொந்தமா 100 கம்பெனி வச்சு 100 பஸ் வச்சு ஓட்டுனவர் தான் டிரான்ஸ்போர்ட். இதெல்லாம் வந்து யதார்த்த ரீதியில் நீங்க சொல்றக்கூடிய புரிதலின் அடிப்படையில இந்த 2 எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தவர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்பட்டதுல கூட சமூக நீதி இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா? சமூக நீதி வந்து முழுமையான அளவு பின்பற்றப்படவில்லை என்பது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏன் வந்து இப்ப விடுதலை சிறுத்தைகள்ல சேர்ந்த இவர் திருமாவளவனுக்கு வந்து இவர் அந்த கட்சியின் வன்னியரசு வந்து ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்போ, இல்ல வந்து இன்னும் கொஞ்சம் நல்லதாக தங்களையும் வளப்படுத்தி கொண்டு கட்சியும் வளப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் பேசக்கூடியது, டெல்லி வரைக்கும் சென்று பேசக்கூடியது, ஏதாவது அந்த மாதிரி ஒரு இது. இப்போ வந்து இப்போ கல்வித்துறை கொடுத்திருந்தாங்கன்னா டெல்லியோட தொடர்ந்து பேச வேண்டும். இப்போ வேற ஏதாவது ஊரக வளர்ச்சி கொடுத்திருந்தா பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்டர், அதையெல்லாம் ஏன் சைடு. இன்னொன்று மிக முக்கியமா நான் கவனிக்க வேண்டியது, நான் எப்படி கவனிக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு காலையில பேராசிரியர் ஜவஹர்ல ஒரு ட்வீட் போட்டிருக்கார். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு மிகப்பெரிய தவறை செய்து விட்டோம், இனி காலங்கள்ல. அதனால இப்ப என்ன தெரியுதுன்னா, சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்களும் தலித் மக்களும் தங்களுக்கான அடையாளத்தை இழந்து விடுவோமோ, திமுகவுடன் உள்ளே இருந்து தாங்கள் அதற்குள்ளேயே கரைந்து விடுவோமோ அப்படிங்கறது திருமாவளவன் கொஞ்சம் ஷ்ரூடு பாலிட்டிஷியன். டக்குனு இதை புரிந்து கொண்டு இனி திமுக கூட்டணியில் தங்கி இருந்தால் தலித் மக்கள் மற்றும் இஸ்லாமிய ஓட்டுகள் பெரும்பாலும் அந்த பக்கம் போயிடுச்சு, நம்மளுடைய இருப்பே கேள்விக்குறியாயிடும் அப்படிங்கறது ஒரு சிந்திச்சுதான் டக்குனு எஸ் ஆதரவு தெரிவிப்போம், ஆட்சியில் பங்கெடுப்போம் என்ற முடிவை எடுத்திருக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன்.